அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது. அந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டிருக்கிறார். அவர் அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியாது. எங்கள் கிராமங்களில் சிற்றூர்களில் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாதபுரம் சிவகங்கையில் சாதாரணமான சண்டாளப்பாவி இவனோட அப்படி பண்ணிட்ட அட சண்டாளப்பல இப்படிலாம் பேசுகிறது இருக்குது. நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்து அடி சண்டாலி ஓம் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தியூரிலே வருது. அப்புறம் தம்பி சிவபிராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது. அப்போலாம் இவங்க பேசலை. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பேசிடுவார். அப்போ எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல இருக்குது அப்படின்னா. அப்போ நான் வருத்த கடிதம் எழுதுனேன், இனிமேல் இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். கந்தசஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை இருக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள், பாசப்பறவைகள் படத்தோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார்? ஐயா எழுதுனது, ஐயாவே எழுதுனது. நீங்கள் இங்கே பாருங்கள், கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்கள், கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என்று கந்தசஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கலை. மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பிடிச்சி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.